இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. எண்ணெய் பற்றாக்குறை இல்லை, பிரதமர் அன்வார் உத்தரவாதம். மலேசியாவில் எண்ணெய் விநியோக நெருக்கடி ஏற்படும் அபாயம் தற்போதைக்கு இல்லை என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். உலகளாவிய எரிசக்தி நிலைமை காரணமாக எரிபொருள் விலைகளில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்றாலும் நாட்டின் மொத்த விநியோகம் இன்னமும் நிலையாக இருப்பதாக அவர் கூறினார். தவிர எண்ணெய் உற்பத்தி நாடுகளுடன் மலேசியா கொண்டுள்ள வலுவான உறவுகளும் பெட்ரோனஸ் நிறுவனத்தின் செயல்திறனும் நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவுவதாக அவர் தெரிவித்தார். என்ற போதிலும் உலகளாவிய காரணங்களால் விலைகளில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் சாத்தியத்தை அன்வார் மறுக்கவில்லை. இந்நிலையில் தான் முன்னெச்சரிக்கையாக எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் நடவடிக்கைகளாக வீட்டிலிருந்து வேலை செய்யும் திட்டங்கள் உள்ளிட்ட பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றார் அவர். இன்று நடைபெற்ற கோலாலம்பூர் அங்காரா கலந்துரையாடலில் கேள்வி நேரத்தின் போது பிரதமர் அவ்வாறு சொன்னார். கயாக் படகு விபத்தில் 2 பயிற்சி ஆசிரியர்கள் உயிரிழந்த துயர சம்பவம் கல்வி அமைச்சு முழு பொறுப்பேற்றது. கெடா பந்தாய் மேதேகா கடலில் ஏற்பட்ட கயாக் படகு விபத்தில் 2 பயிற்சி ஆசிரியர்கள் உயிரிழந்த துயர சம்பவத்திற்கு கல்வி அமைச்சு முழு பொறுப்பை ஏற்றுள்ளது. பெலிஸ் ஆசிரியர் பயிற்சி கழகத்தின் பயிற்சி ஆசிரியர்களான 20 வயது கிறிஸ்டபர் லிங் ஜியா சியாங், 21 வயது ஜாய் லிங் சிங் சியாங் இருவரும் அதில் உயிரிழந்தனர். இச்சம்பவம் வெளிப்புற பயிற்சி நடவடிக்கையின் போது ஏற்பட்ட நிலையில் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்தும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. எது எப்படி இருப்பினும் இத்துயரத்திற்கு அமைச்சு முழு பொறுப்பேற்றுக் கொள்வதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ஃபட்டினா சிட்டேக் கூறினார். அவர் முன்னதாக அலோஸ்டார் சுல்தானா பஹியா மருத்துவமனையில் இறந்தவர்களுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபமும் தெரிவித்த ஃபட்டினா, இச்சம்பவத்தில் SOP பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதா என்பதை உறுதிப்படுத்த விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன என்றார். தொடக்க கட்டமாக அந்த கயாக் படகோட்டத்திற்கு ஏற்பாடு செய்த அதிகாரிகள் விசாரணை முடியும் வரை தற்காலிகமாக பெர்லிஸ் கல்வி இலாக்காவுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் நடைபெறும் வெளிப்புற நடவடிக்கைகளுக்கான SOP நடைமுறைகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் சொன்னார். ஜொஹூர் இளைஞர்களுக்கான BOMJ 2026 கல்வி உபகார சம்பளம் அறிவிப்பு. ரவீன்குமார். ஜொஹூர் மாநில இளைஞர்களுக்காக 2026 கல்வி உபகார சம்பள திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜொஹூர் கல்வி அறக்கட்டளை வழங்கும் இந்த பயாசிஸ்வா ஒராங் முடா ஜொஹூர் உபகார சம்பளம் 2025-2026 ஆண்டிற்கான SPM தேர்வில் சிறந்த முடிவுகளை பெற்ற மாணவர்களுக்கானதாகும். உலகின் முன்னணி 20 பல்கலைக்கழகங்களில் இளங்கலை பட்டப்படிப்பை தொடர விரும்புவோருக்கான இந்த உபகார சம்பளம் முழு நிதி ஆதரவை வழங்குவதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ரவீன்குமார் கிருஷ்ணசாமி கூறினார். வெளிநாட்டில் கல்வி தொடரும் முன் மாணவர்கள் உள்நாட்டில் A-level படிப்பை பயிலும் வாய்ப்பும் இதில் அடங்கியுள்ளது. ஜொஹூர் மாநிலத்தின் முன்னுரிமை துறைகளில் உயர்கல்வி மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு இதில் கூடுதல் முன்னுரிமை வழங்கப்படும் என்றார் அவர். விண்ணப்பிக்க கடைசி நாள் ஏப்ரல் 19ஆம் தேதியாகும். மாணவர்களின் கல்வி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த உதவித்தொகை முழுமையான ஆதரவு அளிப்பதால் ஜொஹூர் மாநில இளைஞர்கள் இந்த சிறந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ரவீன்குமார் கேட்டுக்கொண்டார். காதலியின் மகளை கற்பழித்த குற்றத்தை இளைஞன் ஒப்புக்கொண்டான். 20 வயதான இளைஞன் ஒருவன் தனது காதலியின் மகளை கற்பழித்ததாக செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி டத்தின் சுரிதா முடின் முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டார். சமையல்காரராக வேலை செய்து வரும் ஆடவன் நீதிபதி முன்னிலையில் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். பிப்ரவரி 26ஆம் தேதிக்கும் பிப்ரவரி 28ஆம் தேதிக்கும் இடையே காலை 8 மணி முதல் 10 மணிக்குள் ரெம்பாவ் தாமன் தத்தோ உடாங் ஹாஜி முகமது ஷாரிப் என்ற இடத்தில் உள்ள ஒரு வீட்டில் 16 வயது சிறுமியை அவ்வாடவர் கற்பழித்ததாக தண்டனை சட்டத்தின் 376(1) பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டான். அந்த நபருக்கு 10,000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டதோடு கட்டொழுங்கு நெறி மற்றும் தண்டனை அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான ஜூன் 15ஆம் தேதி நீதிமன்றம் நிர்ணயித்தது. வகால் ஜெனாசா லேபிள் சர்ச்சை, மகளின் கேக் ஆர்டரில் தந்தை அதிர்ச்சி. பெடலிங் ஜெயாவில் உள்ள ஒரு ஐஸ்கிரீம் கடையில் மகளுக்காக ஆர்டர் செய்யப்பட்ட கேக்கில் வருங்கால சடலம் என்ற அர்த்தத்தை கொண்ட வகால் ஜெனாசா என்ற அவமதிப்பான சொல் இடம்பெற்றிருந்ததாய் கூறி
ஒரு தந்தை கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளார். என் குழந்தை இறக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா என அவர் சமூக ஊடகத்தில் கேள்வி எழுப்பிய பதிவு வைரலாகி உள்ளது. இந்நிலையில் இது குறித்து சம்பந்தப்பட்ட கேக் கடை விளக்கம் அளிக்கையில், ஒரு பணியாளர் தனது தனிப்பட்ட உறுப்பினர் கணக்கை பயன்படுத்தி ஆர்டர் பதிவு செய்ததாகவும், அந்த கணக்கில் இருந்த பெயர் தானாக ரசீதில் அச்சிடப்பட்டதுமே குழப்பத்திற்கான காரணம் என தெரிவித்தது. பகால் ஜனாசா என்பது அந்த பணியாளரின் கணக்கில் பயன்படுத்தப்பட்ட பெயராகும் என்ற போதிலும் சம்பந்தப்பட்ட பணியாளர் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க கடுமையான கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்நிறுவனம் கூறியது. பரபரப்பான சாலையை கடக்க முயன்ற போது கார் மோதியதில் சிங்கப்பூர் ஆடவர் காயம். பரபரப்பான சாலையை கடக்க முயன்ற போது கார் மோதியதில் சிங்கப்பூரை சேர்ந்த ஆடவர் ஒருவர் காயமடைந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் வைரலானது. இந்த விபத்து ஏப்ரல் 3ஆம் தேதி மாலை மணி 3:40க்கு ஜாலான் துன் அப்துல் ரசாக் 2வது கிலோமீட்டரில் நடந்ததாக தென் ஜொகூர் பாரு போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் ஆணையர் ரவுப் சலாமட் தெரிவித்தார். மலேசிய ஹேலிங் ஓட்டுநர் அந்த பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது அந்த சிங்கப்பூர் ஆடவர் திடீரென சாலையை கடக்க ஓடியதாக தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. அவர் இருவழி சாலையின் நடுப்பகுதியை அடைந்த போது திடீரென திரும்பி வந்ததால் அவரை தவிர்ப்பதற்காக ஏற்கனவே வலதுபுற பாதைக்கு மாறியிருந்த அந்த ஹேலிங் ஓட்டுநரால் சரியான நேரத்தில் பிரேக் போட முடியாமல் அவரை மோதியதாக ரவுப் சலாமட் கூறினார். சுற்றுலா முகவராக பணிபுரியும் அந்த நபர் தலை, கைகள் மற்றும் கால்களில் காயங்கள் ஏற்பட்டன. அவர் குடியரசின் தேசிய பல்கலைக்கழக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சில மீட்டர்கள் தொலைவில் பாதசாரி மேம்பாலம் இருந்த போதிலும் ஒரு நபர் தனது கைப்பெட்டியை எடுத்துக்கொண்டு சாலையை கடக்க முயன்றதை 30 வினாடி டேஷ்கேம் காணொலி காட்டியது. புந்தோங்கில் வெட்டுக்காயங்களுடன் ஆடவர் உயிரிழப்பு. ஈபோ புந்தோங்கில் நேற்றிரவு நட்டநடு சாலையில் ஆடவர் ஒருவர் வெட்டு காயங்களுடன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். பொதுமக்கள் தகவல் வழங்கியதை தொடர்ந்து போலீசார் சம்பவ இடம் விரைந்து விசாரணையை தொடங்கினர். கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பல காயங்கள் அவரது உடலில் காணப்பட்டன. இறந்து போன 25 வயது அவ்விளைஞர் முன்னதாக கார் வாடகை கடையில் நண்பர்களுடன் இருந்தபோது அங்கு வந்த பாராங்கத்தி கும்பலால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. உடனிருந்த அவரின் நண்பர்கள் சிலரும் அதில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அந்த கார் வாடகை இடத்தின் பாதுகாவலராக வேலை செய்து வரும் 23 வயது ஆடவர் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் திட்டமிட்ட தாக்குதலாக இருக்கலாம் என தொடக்கக்கட்ட விசாரணைகள் தெரிவிக்கும் நிலையில் எஞ்சிய சந்தேக நபர்களை ஈப்போ போலீஸ் தேடி வருகிறது. செகாமட் மரண விபத்து போதைப் பொருள் பயன்படுத்திய ட்ரெய்லர் ஓட்டுநர் மீது 3 கொலை குற்றச்சாட்டு. ஜொஹூர் செகாமட் வேன் ஒன்றை மோதி மரண விபத்தை ஏற்படுத்திய ட்ரெய்லர் லாரி ஒன்று ஓட்டுநர் மீது 3 கொலை குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. முகமது ஷாஃபிக் சாலே எனும் 29 வயது சந்தேக நபர் ஏப்ரல் 2ஆம் தேதி கெமாஸ் பாரு அருகே நடந்த விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 உயிரிழப்புக்கு காரணமானதாக செகாமட் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். இவ்விபத்தில் வயதான தம்பதியர் மற்றும் அவர்களது உறவினர் உயிரிழந்ததுடன் மேலும் 2 கடுமையாக காயமடைந்துள்ளனர். விபத்துக்கு பிறகு நடத்தப்பட்ட பரிசோதனையில் ஓட்டுநர் போதைப் பொருள் பயன்படுத்தி இருந்தது உறுதிப்படுத்தப்பட்டது. இதனால் அவர் மீது குற்றவியல் சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கு பின்னர் உயர்நீதிமன்றத்தில் மறு செவிமடுக்கப்படும். முன்னதாக கிளானில் மது அருந்தி மற்றும் போதைப் பொருள் உட்கொண்டு இதே போன்றதொரு மரண விபத்தை ஏற்படுத்திய காரோட்டி மீதும் கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. பெண் சக்தி மாநாடு 2026 புவனேஸ்வரிக்கு நாரி சக்தி சிறப்பு விருது. SMCக்கு அனைத்துலக அங்கீகாரம். அண்மையில் தமிழகத்தில் சென்னை நகரில் நடைபெற்ற 2வது பெண் சக்தி மாநாட்டில் ஸ்ரீ முருகன் கல்வி நிலையத்தின் பெண் சக்தி அமைப்பின் தலைவரான புவனேஸ்வரி சண்முகம் தனது தலைமைத்துவ ஆற்றல் மற்றும் சமூக பணிக்காக நாரி சக்தி எக்ஸலன்ஸ் அவார்டு விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டார். சமத்துவத்திற்கான முன்னேற்றத்தை நோக்கி என்ற கருப்பொருளில் அமைந்த இந்த மாநாடு பெண்களின் சாதனைகளை கொண்டாடும் முக்கிய நிகழ்ச்சியாக அமைந்தது. கடந்த 50 ஆண்டு காலமாக மலேசியாவில் இந்திய சமூகத்தின் கல்வி மேம்பாட்டிற்காக பணியாற்றி வரும் ஸ்ரீ முருகன் கல்வி நிலையத்திற்கு கிடைத்த மாபெரும் அங்கீகாரமாக இந்த விருதை கருதுவதாக ஸ்ரீ முருகன் கல்வி நிலையத்தின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவருமான புவனேஸ்வரி தெரிவித்தார்.
இந்த மாநாட்டில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த இந்திய பெண்களும் திரளாக கலந்து கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாடு பெண்களின் சாதனைகளை கொண்டாடும் முக்கிய மாநாடாக கருதப்படுகிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் செயல்படும் பெண்கள் மேம்பாட்டு திட்டத்தின் பெயரில் நாரிசக்தி அமைப்பு செயல்பட்டு வருகிறது. ஐநாவின் கோட்பாட்டிற்கு ஏற்ப தலைமைத்துவ மேம்பாடு மற்றும் பெண்களுக்கான முன்னேற்றத்தை வலியுறுத்தும் வகையில் தமிழ்நாடு வளர்ச்சி மன்றத்தால் வழங்கப்படும் இந்த விருது தமக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த ஸ்ரீ முருகன் கல்வி நிலையத்திற்கும் கிடைத்த அங்கீகாரமாக கருதுவதாக புவனேஸ்வரி தெரிவித்தார். சிரம்பாஞ்சயா சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரனுக்கு சொந்தமான வீடு தீயில் அழிந்தது. கம்போங் பாரு ரஹாங்கில் உள்ள சிரம்பாஞ்சயா சட்டமன்ற உறுப்பினர் பி குணசேகரனுக்கு சொந்தமான வீடு தீயில் அழிந்தது. நேற்றிரவு சுமார் 9:40 மணிக்கு உள்ளூர்வாசிகள் தன்னை தொடர்பு கொண்ட பின்னரே இந்த சம்பவம் குறித்து தெரிந்து கொண்டதாக குணசேகரன் கூறினார். உண்மையில் அந்த வீட்டில் தற்போது தனது சகோதரர், அவரது மனைவி மற்றும் அவர்களது 2 பிள்ளைகள் வசித்து வருகின்றனர். சம்பவம் நடந்த நேரத்தில் அவர்கள் அனைவரும் வெளியே உணவு அருந்த சென்றிருந்ததாக குணசேகரன் தெரிவித்தார். சம்பவம் நடந்த இடத்திலிருந்து சுமார் 400 மீட்டர் தொலைவில் தாம் வசிப்பதாகவும் தீ விபத்து குறித்து தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக அந்த இடத்திற்கு விரைந்ததாக அவர் கூறினார். வீடு கிட்டத்தட்ட முழுமையாக எரிந்து விட்டதால் எந்த பொருட்களையும் மீட்க முடியவில்லை. ஆனால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்பதற்காக இறைவனுக்கு நன்றி கூறிக்கொள்வதாக குணசேகரன் குறிப்பிட்டார். 1990 இந்த வீட்டை வாங்கிய பிறகு தனது பெற்றோர் மற்றும் உடன்பிறப்புகள் உட்பட குடும்பத்துடன் இதில் வசித்து வந்ததாகவும் சில ஆண்டுகளுக்கு பிறகு தாம் வேறு வீட்டிற்கு குடிபெயர்ந்து விட்டதாகவும் எனினும் தனது சகோதரர் தொடர்ந்து அங்கேயே வசித்து வந்ததாக அவர் கூறினார்.